ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 15. ஐ திங்க் ஃபோர்த் டே. இன்னைக்கும் நாளைக்கும் பேச போறது ஹைலி எகெயின் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். அத்வைத நிரூபாதிக சுரூபத்தை பற்றி விளக்குமாறு அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்கின்றான். கண்ணனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஆஹா இதை தானடா நானும் சொல்லணும்னு ஆசையோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிச்சு போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கின்றான். ஸோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? கவனித்து பார். 2 உதட்டை கொண்டும் ஒரே பேச்சுதான் பேசப்படுகிறது. 2 பாதத்தை கொண்டும் ஒரே நடைதான் நடக்கப்படுகிறது. அப்படியே இருக்கிறது நீ கேட்பதும் நான் சொல்வதுமாகிய இவ்விரண்டும். இவ்விதமாய் நாம் இருவரும் ஒரே வஸ்துவின் சுரூபத்தை அறிகிறதும் அல்லாமல் சொல்கிறவனும் கேட்கிறவனும் ஆகிய நாம் இருவரும் ஒரே வஸ்துவாய் இருக்கின்றோம். எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அதாவது நீ கேட்குற மாதிரி கேட்கறதும் நான் சொல்ற மாதிரி சொல்றதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு போன நேற்று நம்ம பேசும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்க இன்னைக்கு டைரக்டாவே ஓப்பனாவே அந்த உண்மையை உடைச்சு சொல்றார். நிரூபாதிக சுரூபத்தை பத்தி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். நிரூபாதிகம் அப்படின்னு சொன்னா உபாதி அற்ற அப்படின்னு சொன்னா ஆத்மா. நம்ம பொதுவா நமக்கு என்ன தெரிஞ்சோம் அப்படின்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு, அதை தவிர எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த உடல் உலகங்கள் அப்படின்னு கேட்டா அது அந்த ஆத்மாவே சும்மானாச்சுக்கும் பொய் தோற்றமாக உடல் உலகங்களாக விரிந்திருக்கிறது. இது ஆன்மீகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இப்ப என்ன கேட்கிறான், நிரூபாதிக சுரூபத்தை பற்றி எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறான். நிரூபாதிக சுரூபம்னா என்னப்பா அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு, அதுதான் இந்த உடல் உலகங்களா இருக்கு. எனக்கு இந்த உடல் உலகங்களை பத்தி எல்லாம் நீ பேச வேணாம். அந்த ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ரங்கு நகி அப்படின்னா நிறம் கிடையாது, நாமம் கிடையாது, உருவம் கிடையாது, ஆகார் கிடையாது, விகார் கிடையாது, அப்படின்னா வேதம் கிடையாது, அதாவது விருப்பு கிடையாது, குணம் கிடையாது, நிர்குணம் நிராகாரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்களேப்பா. அந்த ஆத்மாவை பத்தி கொஞ்சம் பேச. நீ பேசும்போதெல்லாம் இந்த ஆத்மாதான் இந்த உடலா இருக்கு, உலகமா இருக்கு, ஞானையாவும் இருக்கு, அஞ்ஞானியாவும் இருக்கு, அதெல்லாம் புரியுது. அந்த எது இதுவா இருக்கு அப்படின்னு நீ சொல்லிட்ட, அந்த அதை பத்தி மட்டும் சொல்ல. நிரூபாதிக அதாவது நிராகார, நிரூபாதிக, நிர்விகார அப்படிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டான். கேட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, 2 உதடுகளும் சேர்த்து ஒரே பேச்சுதான் பேசப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, மறுபடியும் அதுதான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, அந்த நீ கேட்டிய அந்த நிரூபாதிக, அந்த நிர்விகார அப்படின்னு சொல்லிட்ட, அதுதான் நீயாவும் இருக்க, நானாவும் இருக்கேன். அப்ப 2 உதடுகளை கொண்டும் ஒரே பேச்சு பேசப்படுகிறது. இந்த உடல் உலகங்களாக எத்தனையோ டுவாலிட்டி இருந்தாலும், வெவ்வேறாக இருந்தாலும், விதவிதமாக இருந்தாலும், ஆனால் அனைத்தும் ஒன்றே. அந்த நீ கேட்கிறியே அந்த நிரூபாதிக வஸ்துவே. என்னையா இவன் நிரூபாதிக வஸ்துவை கேட்டா மறுபடியும் உபாதிக்குள்ள கொண்டு வந்தே பேசுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பாரு பின்னாடி, சரியா? இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, 2 உதடுகளும் சேர்ந்து ஒரே பேச்சு பேசப்படுவது போலே, 2 கால்களும் சேர்த்து ஒரே நடையை நடப்பது போலே, இங்கே கேட்பதுமாக நீ, சொல்பவனுமாக நான் என்று 2ஆக இருந்த போதிலும் உண்மையில் நாம் இருவரும் ஒரே வஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிடிச்சிருக்காரு, சரியா? அப்ப அந்த பரபிரம்ம வஸ்து தான் இந்த உடல் உலகங்காக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றார் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவ்விதமாய் நாம் ஒரே வஸ்துவின் சுரூபத்தை அறிகிறதும் அல்லாமல் சொல்கிறவனும் கேட்கிறவனும் ஆகிய நாம் இருவரும் ஒரே வஸ்துவாகவே இருக்கின்றோம். எதை பத்தி நான் பேசுறேன், எதை பத்தி நீ கேட்கிற, அந்த வஸ்துவே நம்ம தாண்டா, அதுதாண்டா நீயும் நானுமா இருக்கோம் அப்படிங்கிறாரு. இப்படி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே அர்ஜுனன் விஷயத்தில் பிரேமை அதிகரித்து அதனால் அறிவுக்கேடு அடைந்து அர்ஜுனனை இறுக ஆலிங்கனம் செய்து கொண்டு அசைவற்று நின்றார். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு.
இப்படி சொல்லிக்கொண்டே கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் மேல் பிரேமை அதிகரித்து அறிவுக்கேடு அடைந்து அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு நின்றார். ஏயா பிரேம கூடனா அதை போயிட்டு அறிவுக்கேடு அடைந்துன்னு சொல்ற அப்படின்னா இங்க என்ன செய்யணுமோ அதுதானே செய்யணும். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமா? அதை விட்டுட்டு நீ பிரேமையில போயிட்டு ஒட்டிக்கிட்டேன்னா அப்புறம் எந்த வேலை வந்த வேலையை யார் பண்றது? அதனால அறிவுக்கேடு அடைந்துன்னு வச்சுக்கோங்க. பிரேமையினாலே அறிவு இருக்காது அப்படின்றது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பக்தாஸ் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா பிரேமையின் உச்சத்தில் அங்கே அறிவு என்பது மிக குறைவாக தான் வேலை செய்வதாக அமைந்திருக்கின்றது. சரியா? அப்போ இந்த பிரேமையின் உச்சத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கட்டி பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப ரெண்டா தானே இருக்கு. இந்த ரெண்டு ஒன்னு ஆகணும்னா என்ன ஆகணும்? ஒன்னா எப்பங்க இருக்க முடியும்? நிரூபாதிக அப்படின்னா வேஷம். உபாதினா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேஷங்களாக பல ஆயிரம் வேஷங்களாக இருப்பது அவன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த வேஷத்தை நீங்க உபாதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டும் கட்டி பிடிச்சுக்கிட்டவன சந்தோஷத்தின் உச்சிக்கு போறாரு. சந்தோஷத்தின் உச்சியில கட்டி பிடிக்கிறாரு. சந்தோஷத்தின் உச்சியில தான் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? நிரூபாதிக வஸ்துவ கேட்டுட்டானே அப்படின்னு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு நிரூபாதிக வஸ்துக்கே போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேஷமும் இந்த வேஷமும் கலைந்து பிரம்ம வேஷம் பிரம்மமாகவே மாறிவிடுகின்ற ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப கண்ணன் அவன் பிரம்மமாக போய் கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் ஆட்டோமேட்டிக்கா அவனும் பிரம்மமாக போய் கொண்டிருக்கிறான். இங்க டுவாலிட்டி என்பது இல்லாமல் அந்த நிரூபாதிக அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு போகுது. ஏங்க வேஷம்னு போட்டாதானங்க நம்ம ரெண்டு பேரும் ஆட முடியும். நீ என்ன வேஷத்துல இருக்கணும், நான் ஒரு வேஷத்துல இருக்கணும். நீ கேட்கிறவன் நான் சொல்றவன், நீ கேட்கிற வேஷத்துல இருக்கணும், நான் சொல்ற வேஷத்துல இருக்கணும். அப்பதானே இங்க சம்பாதம் நடக்கும், விளையாட்டு நடக்கும். மாய லீலை மாய விளையாட்டு அப்படிங்கிறது நடக்கணும்னா பிரேமையின் வெளிப்படுத்துவதற்காகவே மாய லீலை செய்கின்றேன். எனது பிரேமையை வெளிப்படுத்த நான் வேண்டாமா? மறுபடியும் பிரேமைக்குள்ளேயே மூழ்கி போயிட்டு நான் ஒன்னாயிட்டேன்னா இந்த விளையாட்டை யார் நடத்துறது? சரியா? சோ தேர்ஃபோர் அப்ப இங்க இருந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவுக்கேடு அடைந்து கிருஷ்ணன் அர்ஜுனனை ஆலிங்கனம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது டுவாலிட்டியா இருக்கிறது தான் அறிவுன்னு சொல்ற மாதிரி இல்ல. அது என்னது ஒன்னஸ்குள்ள போறதை போயிட்டு அறிவுக்கேடு அடைந்ததுன்னு சொல்றாருன்னு சொல்ற மாதிரி இல்ல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஞானேஸ்வரியில ரொம்ப பிடிச்சது ஏன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்க. நிரூபாதிகமாக அதாவது ஒன்னஸ் ஃபீலிங்ல இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரோ அதே மாதிரி ஒன்னஸ் ஃபீலிங்கை மறக்காம டுவாலிட்டியில இருந்து ஆடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஞானேஸ்வரி. இப்போ மாயையை ஒழித்து விட்டுத்தான் என்னை நீ அறிய வேண்டும் என்பது இல்லை. மாயையாக இருக்கும் போதே என்னை நீ அடைந்து ஆனந்தப்படுவாயாக அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒன்னஸ் ஃபீல்ல இருந்து கொண்டு டுவாலிட்டியில இரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அந்த கண்ணன் டுவாலிட்டியில இருந்துகிட்டு சொல்றவன் பேசுறவன் பேச ஆரம்பிக்கும் போது பிரேமையின் உச்சத்துக்கு போயிட்டு கட்டி பிடிச்சு ஒன்னஸ்குள்ள போக ஆரம்பிக்கிற. ஒன்னஸ்குள்ள போயிட்டா கேமே இருக்காது. ஏங்க வேஷம் போட்டா தானே நீ நானும் பலவா இருக்க முடியும். ரெண்டு ஒன்னாயிட்டு நிருபாதித்துல உட்காந்துக்கிட்டா ஒண்ணுமே இருக்காது. அதை டக்குன்னு ரியலைஸ் பண்றாராம். இப்போ அப்படியே ஒன்னஸ் ஃபீல்ல போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு ஆஹா நம்ம என்ன வந்தோம் எங்க வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அர்ஜுனனை தட்டி எழுப்புறார் அப்படின்னு வருது. படிக்கிறேன் கேளுங்க. இப்படி கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டே அர்ஜுனன் விஷயத்தில் பிரேமை அதிகரித்து அதனால் அறிவுக்கேடடைந்து அர்ஜுனனை இரு ஆலிங்கனம் செய்து கொண்டு அசைவற்று நின்றார். பின்பு உடனேயே திடுக்கிட்டு தனக்குள் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார். இவ்வளவு பிரேமை உச்சிதமானது அல்ல. அதாவது பிரேமையின் உச்சத்துலதான் ஒன்னஸ் ஃபீல்குள்ளேயே போறாரு. ஆனா இப்ப வேண்டாம். ஏன்னா இந்த பிரேமைக்குள்ள நான் போயிட்டேன்னா அப்புறம் ஒன்னஸ் ஃபீல் போயிடுச்சு. ஒன்னஸ் ஃபீல்குள்ள போயிட்டா டுவாலிட்டி எங்க வரும்? இப்ப நான் இந்த பிரேமையின் வெளிப்பட்டு மகிழ்கின்ற இந்த சுவை எனக்கு இல்லாம போயிடும்ல. என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு சுவைனா இது ஒரு சுவைன்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி ஈக்குவல் சுவைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சுவை தான் கிரேட்டு, இந்த சுவை கம்மிலாம் நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலி அதாவது அவ்யக்த பரபிரமமாக இருக்கும் போதும் சுவைதான் சுகம்தான் ஆனந்தம் தான். அவனே பல உபாதிகளோடு இங்கே வலம் வரும்போதும் சுவைதான் சுகம்தான் ஆனந்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். உடனேயே திடுக்கிட்டு தனக்குள் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார். இவ்வளவு பிரேமை உச்சிதமானதல்ல. காய்ச்சின கரும்பஞ்சாற்றை வெள்ளக்கட்டியாக இருக்க செய்ய வேண்டுமானால் அதன் மேல் உப்பை மாற்றாக சேர்க்க வேண்டும். அப்படியே சேர்ந்து திரண்டு வந்த சம்வாத சுகம் என்னும் உத்தம ரசத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சம்வாத சுகம் என்னும் உத்தம ரசத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால்
கேட்கிறவன் சொல்றவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வேஷம் போட்டு விளையாடுகின்ற இந்த விளையாட்டின் சுகத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏதோ கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாருமே பிரம்மம் தான், எல்லாருமே ஒரு வேஷத்துலதான் இருக்கும். அந்தந்த வேஷத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அவன் இல்லை, அந்த ஒருத்தனே தான் எல்லா வேஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கென்று எல்லா வேஷத்திலும் இருக்கின்றான் என்று புரிந்து கொண்டால் அந்த வேஷ சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? டுவாலிட்டி வேணும். சரியா? இப்ப அது கண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாருன்னு சேர்த்து சொல்லிடுறேன். கரும்பு சாற்று கல்லா மாத்தணும், சாரி வெள்ளமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன சேர்க்கணுமா? உப்பு சேர்க்கணுமா? சரியா? உப்புனா சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்துதான் வந்து இது பண்ணுவாங்க, அது கட்டியா மாறும். அப்போ இந்த பியூரா நான் வந்து ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபீல் தான், அது ஒரு சுகம் தான், ஆனந்தம் தான் இருக்கட்டும். ஆனா சம்பாத சுகம் கிடைக்காம போயிடும்ல, பிளே ஃபீல்ட்ல வரக்கூடிய சுகம் கிடைக்காம போயிடும்ல, அதுக்கு சமயம் இம்பியூரிட்டிஸ சேர்க்கணும்ல. என்னையா இம்பியூரிட்டிஸ் எல்லாம் சேர்க்க சொல்றேன்? ஆமா பின்ன பாரு, அவன் அனைத்தும் தெரிந்த ஞானியாக இருந்து கொண்டு அர்ஜுனன் வந்து முட்டாப்பைய வேஷத்தை போட்டிருக்கான்னா அதுதான் இம்பியூரிட்டி. அப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு வேஷம், லூசு பைய மாதிரி ஒரு வேஷம், ஒரு வில்லத்தனமான ஒரு வேஷம், இப்படி எல்லாமே ஒரு மாயைக்காக வேஷத்திற்காக இருந்தா தானடா கேம் ஆட முடியும். அப்ப விளையாட்டிற்கு எப்படி வெள்ளை கட்டியா மாத்துறதுக்கு உப்பு அவசியமோ, அப்ப விளையாடுறதுக்கு இம்பியூரிட்டிஸ்னா விகாரங்கள் அவசியம். விகாரங்கள்னா ஏற்றத்தாழ்வுகள், மேல கீழே, உயர்வானவன் தாழ்வானவன் நல்லவன் கெட்டவன், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நெசசரி. நெசசரி ஃபார் வாட்? எதுக்குன்னா பிளே பண்றதுக்கு தேவை, சம்பாத சுகத்திற்கு தேவை, அப்படின்னா விளையாட்டின் சுகத்திற்கு அது தேவை என்பதை கண்ணன் புரிந்து கொண்டான். சரியா? என்ன செய்யறான்னு பார்ப்போம். உத்தம ரசத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் துவைத பாவத்தை பாராட்டி நிற்க வேண்டும். துவைத பாவத்தை பாராட்டி நிற்கணும் அப்படின்றதுக்காக கடைசியில ஒன்னஸ் ஃபீல மறந்துட்டு இல்ல, ஒன்னஸ் ஃபீல பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு துவைத பாவத்திலையும் இருக்கணும்னு அர்த்தம் இருக்கு. சரியா? அப்படி செய்யாமல் பிரேமைக்கு வசப்பட்டு போய் இப்படி ஒன்றுபட்டு நின்று விட்டால் அத்தனை ரசமும் பாலாய் போய் விடாதா? இங்க ரசம் என்பது ஆனந்தம், மகிழ்ச்சி. இப்ப டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து ஒன்னஸ் ஃபீல்ல இருக்காது. ஒன்னஸ் ஃபீல்ல ஒரே மாதிரியான ஒரு ரசம், அவ்வளவுதான். ரசம்னா டேஸ்ட். சரியா? பட் வாட் இஸ் தி கைண்ட் ஆஃப் டுவாலிட்டியில இருக்கும்போது, மாயையில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நவரசங்கள் கூட இல்லைங்க, 9,000 ரசம்னு கூட சொல்லலாம், 9 லட்சம் ரசங்களோட நம்ம குணங்களாக பிரித்து கொண்டு எண்ணில் அடங்கா வேஷம், டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜஸ்ல வேற லெவல்ல வந்து அவன் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லலாம், அல்லது நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் ஒருவனே எல்லாமாக விளையாடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். இப்படி வெறும் வேஷங்களாக நான் விரிந்து வந்ததே பல்லாயிரம் சுவைகளை அனுபவிப்பதற்காக, ரஷத்தை அனுபவிப்பதற்காக தான் இங்க சொல்லியிருக்காரு. திவைத பாவத்தை பாராட்டி நிற்க வேண்டும். அப்படி செய்யாமல் பிரேமைக்கு வசப்பட்டு போய் இப்படி ஒன்றுபட்டு நின்று விட்டால், ஒன்னஸ்பீல்ல போயிட்டா அத்தனை ரசமும் பாலாய் போய்விடும் அல்லவா? சோ இங்கே ரசம் என்பது சுவைகளை குறிக்கின்றது. எல்லா சுவைகளையும் இழந்து விடுவேன் அல்லவா? டுவாலிட்டியில தான் சுவைகள் அதிகம் அப்படின்னு புரியுதா? ஏன்னா அங்க ஒரே ஒரு சுவை தான், இங்கதான் எக்கச்சக்கமான சுவை. இவனும் நானும் நர நாராயணர்கள் ஆனதால் எங்களுக்குள் ஏற்கனவே பேதம் என்பது இல்லை. ஏற்கனவே நாங்க நரநாராயணர்கள், இதுல ஏற்கனவே எங்களுக்கு பேதம் இல்லை, இப்ப சும்மா அதுக்கும் பேதம் மாதிரி இருக்குன்னு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் ஈஸியா ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. ஓகே, இப்ப கண்ணை வந்து ஒன்னஸ் ஃபீல் வேண்டாண்டா, டுவாலிட்டியில இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ற. ஆகையால் இந்த பிரேமையின் வேகத்தை எனக்குள் நான் தரித்துக் கொள்வதே யுக்தம். அதாவது அந்த லவ் ஃபீல்ல தான் ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள போறாரு, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். யுக்தம்னா யுசிதம் அப்படின்னா புத்திபூர்வமா யோசிக்கிறாரு. நம்ம வந்து பலவிதமான சுவைகளை அனுபவிக்கணும்ல, அதனால அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னா ஒன்னஸ் ஃபீல ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்படி புத்தி நிச்சயம் செய்து கொண்டு அவர் அர்ஜுனனை பார்த்து, அப்பா அர்ஜுனா, நீ கேட்ட பிரச்சனம் என்ன, அதை திரும்பவும் சொல் என்றார். நம்மால் அதுக்குள்ள ஒன்னஸ் ஃபீல்குள்ள போயிட்டான். இவர் இங்க இருந்து இவர் தடுமாறி வெளியே வர்றதுக்குள்ள அவன் ஒன்னஸ் ஃபீல்குள்ள போயிட்டான். அவனை தட்டி, டேய் என்னமோ கேட்டி, அதை கேள்றா, நம்ம விளையாட ஆரம்பிப்போம் மறுபடியும், நம்ம பாட்டுக்கு வேற ஃபீலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனை தட்டின உடனே அவன் அந்த ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வரான். பாருங்க, சொல் என்றார். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் சுரூபத்தில் அழுந்தி கரைந்து ஒன்றுபட்டு போய் கொண்டிருந்த அர்ஜுனன் திரும்பவும் தேகத்தின் ஸ்மரணை உண்டானவனாய் ஸ்ரீகிருஷ்ணன் பிரச்சனத்தை கேட்டு தழுதழுத்த சொற்களை கொண்டு, ஐயா, நீர் உம்முடைய நிரூபாதிக சுரூபத்தை விளங்கச் செய்ய வேண்டும் என்றான்.
எழுத்த குரல்ல அவன் கேட்டானா அவனால சொல்லி பார்த்தேன். சரியா? சோ அவனுக்கு என்னன்னா அந்த சந்தோஷம் ஒன்னஸ் ஃபீல் உச்சத்துல போயிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு தட்டி எழுப்பிட்டா அப்படின்னா வந்து என்ன ஐயையோ போச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட என்ன என்ன என்னடா கேட்ட நான் என்ன கேட்டேன் இந்த நிரூபாதிக ஃபீலிங்கை பத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. ஸ்ரீகிருஷ்ணன் பிரசன்னத்தை கேட்டு தழுதழுத்த குரலில் ஐயா உம்முடைய நிரூபாதிக சுரூபத்தை விளங்க செய்ய வேண்டும் என்றான். இதை கேட்டு சாரங்கபாணியானவர் இந்த நிரூபாதிக சுரூபத்தை எடுத்துரைக்க கருதி உபாதிகளை இருவகைப்படுத்தி நிரூபிக்கின்றார் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதை பெட்டர் நாளைக்கு சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிரூபாதிக விஷயத்தை கருதி 2 வகையான உபாதிகளோடு ஆரம்பிக்கின்றார். என்ன ஐயா சொல்ற? இவன் தான் வேண்டாங்கிறான்ல. உபாதியை பத்தி நிறைய பேசிட்டப்பா. 10வது அத்தியாயம் ஃபுல்லா நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு விபூதி யோகம்னு சொன்னேன். விஸ்வரூப தரிசனம்ங்கிற பேர்ல இந்த உலகத்துல எல்லாமா இருக்கிறது நான் தான் சொன்னேன். நீ மாய விளையாட்டா விரிஞ்சு நீ ஆடுற ஆட்டத்தை எல்லாம் கேட்டாச்சு 10லயும் 11லயும். எனக்கு கொஞ்சம் அந்த நிரூபாதிகே அப்படின்னு சொல்றீங்கல்ல, நிர்விகார அப்பழுக்கற்ற தூய என்னது நிறமற்றவன் குணமற்றவன் உருவமற்றவன் அப்படி இப்படின்னு சொல்றீங்களா, அவனை பத்தி பேசு அப்படின்னா மறுபடியும் ஒரு உபாதிகளை 2 உபாதிகளை பிரிச்சு அந்த நிரூபாதிகனை பத்தி பேசட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சரியா? ஏன் அப்படின்னா நாளைக்கு சொல்லட்டுமா? அப்படிதான் நான் கொஞ்சம் ஆர்வத்தோட கேட்பேன். சோ உபாதியை இருவகைப்படுத்தி நிரூபிக்கிறார். விசாரித்த விஷயமோ நிரூபாதிகமாக இருக்க பாருங்க, விசாரித்த விஷயமோ நிரூபாதிகமாக இருக்க உபாதியை எண்ணத்துக்காக எடுத்துரைக்க வேண்டும் என்று இவர்களுக்காவது விஷயத்தில் மனதிலே சந்தேகம் தோன்றுமேயானால் சமாதானம் நாளைக்கு சொல்வேன் அப்படின்னு ஞானதேவர் சொல்லியிருக்கார்.